Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சுலபமா செய்யக்கூடிய பூண்டு சட்னி எப்படி பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெசிபி இட்லி ஊத்தப்பத்துக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். சுலபமாவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு 25 அளவுக்கு பூண்டு பல் எடுத்துருக்கேன். இதை இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன சைஸா இருந்தா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 3லேருந்து 4 பல் பூண்டு தோலோடு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிடுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கனால ஒரு தடவை நல்லா வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிரும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயிலாக பிடிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் இன்றைக்கி இட்லியோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.